அவர் வீட்டில் தங்கியிருந்த போது ஒரு முறை சொன்னார், இங்கே ஒட்டகால் மண்டபத்திலே ஒரு மடம் நிறுவிடலாம், நீங்கள் அதுக்கு இசைவு தெரிவித்தால் அங்கேயே ஒரு மடம் உண்டுன்னு சொன்னார். அப்பா ரொம்ப அன்போடு கேட்டார், கொஞ்சம் மகிழ்ச்சியோடு கேட்டார். அந்த இரவு நாங்கள் ரயிலில் பயணம் பண்ணுற போது அதை பற்றியெல்லாம் சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சில ஆண்டுகளில் அவருக்கு உடம்புல தோய்வு ஏற்பட்டதால தொடர்ந்து அது பற்றிய அதிகமாக வெளியில் சொல்லவில்லை. ஆனாலும் அப்படி ஒரு மடம் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. அதை ஒருவாறு நிறைவேற்ற வேண்டும் என்று நானும் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் வேறு ஒரு சூழல், ஒருவருக்கு ஆறுதல் சொல்வதற்காக நம்முடைய எண்ணமெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று எப்பொழுதும் எண்ணிவிடக்கூடாது. நடைபெற்றால் சந்தோஷம், மகிழ்ச்சி, நடைபெறவில்லைனால் திருமணம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆறுதல் சொன்ன போது எனக்கும் இப்படி எண்ணம் இருக்கிறது, என் தந்தையாருடைய எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணம் இருக்கிறது என்று சொல்ல, அது இன்றைக்கு தொடங்குகிற அந்த மடம் தொடங்குகிற ஒரு பணியாக மிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது கவுந்தம்பாடி என்கிற பகுதியில் அண்ணாமலை அண்டமுழுதுடையார் விஸ்வநாதர், நல்ல தமிழ் பெயர், விஸ்வநாதருக்கு நேர் தமிழ் அண்டமுழுதுடையார். விசாலாட்சி அம்மை பெயர், நீண்ட கண்ணி, ஆனால் நீண்ட கண்ணி அம்மை உடனாய அண்டமுழுதுடையார் கோயில் வளாகம். அந்த வளாகத்துக்கு பக்கத்தில் இப்படி இந்த செவருக்குன்னு இந்த மதிலுக்கு பக்கத்திலேயே அந்த ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடம் விலைக்கு வந்ததை அதை வாங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த இடத்துல தமிழ் சைவ ஞான திருமடம் என்று ஒரு மடம் அமைய இருக்கிறது. அது அவருடைய தந்தையாருடைய எண்ணம். அது ஒவ்வொன்றாக எதையாவது ஒன்றாவது இரண்டாவது நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பேன். அந்த வகையில் இந்த விழா நடத்தினர் அவர் நிறைய சொல்லியிருந்தார். அப்பர் விழா நடத்தணும், அவருடைய குருநாதர் சொன்னது நடத்தணும், அப்புறம் அவரே சுந்தர விழா நடத்தணும் என்று நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்படி ஞானசமுதர விழா நடத்தி கொண்டிருக்கிறோம். அவர் என்ன இதெல்லாம் நடத்த வேண்டும் என்று அடிகளாருடைய அவருடைய குருநாதருடைய இடத்தை போல அதுபோல இப்படி ஒரு படம் அமைய வேண்டும் என்று அவர் எண்ணியிருந்தார். அது நிறைவேறுகிற காலம் வந்திருக்கிறது. அதனால அதை நிறைவேறி நான் அங்கே சென்று விட்டால் அங்கேயே என்று யாரும் என்ன தேவையில்லை. நன்றி சாமி, நன்றி சாமி. தமிழ்நாடு முழுவதும் போய்கொண்டே இருந்தேன். இப்ப எப்படி போய்கொண்டிருக்கணும் அதே போல தமிழ்நாடு முழுவதும் சென்று கொண்டிருக்கேன். வாய்ப்பு இருப்போனால் இலங்கைக்கு செல்வது, சிங்கப்பூர் செல்வது, இதெல்லாம் சென்று கொண்டு இருப்பேன். அதனால இந்த பக்கம் நான் வருவேன். சொந்த பகுதி இருக்குது, நான் இந்த பகுதிக்கு வருவேன். யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை. அங்கேயே கொஞ்ச நாள் இருப்பேன், கொஞ்ச நாள் இருப்பேன். அதனால மாதாந்திர வழிபாட்டுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. அதுதான் கொஞ்சம் சந்தேகமா இருக்குது, ஒவ்வொரு முறையும் வர முடியுமா என்பது. ஆனாலும் முடிந்தவரை நான் வருவதற்கு முயற்சி செய்வேன். அதனால ஐயா தான் வரலையே, நாமெல்லாம் போவோம்னா யாரும் நினைக்கிறேன். அதனால வந்தாலே ஐயா நினைவு வரும். அதனால ஐயாவை நினைவு போட்டுக் கொள்ளலாம் என்று இதிலேயும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். ஐயா வரலேன்னு வரக்கூடாது, வராமல் இருக்கக்கூடாது. அதனால அதிலேயே கலந்து கொள்ள வேண்டும். நான் ரொம்ப எங்கேயோ தொலைவில் போய் அனுப்பி விட்டுருக்கேன். கட்டாயம் பக்கத்துல தான் இருக்கேன், ஈரோடு பக்கத்தில் இருக்குது. அந்த கட்டாயம் இந்த வழிபாட்டு பவானிக்கும் கோபிக்கு நடுவில் இருக்கிற பவானிலிருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் இருக்குது கவுந்தம்பாடி என்ற கோயில். அந்த நீங்களும் அங்கே வரலாம். அந்த வழிபாட்டுக்குரிய அழைப்பெல்லாம் உங்களுக்கு அனுப்பப்படும் வாட்ஸ்அப் மூலமாக. நீங்க வந்து அந்த வழிபாட்டு தொடக்க நிகழ்ச்சி 19/7/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று அதை தொடங்கி வைக்கிற விழா செய்யலாம் என்று எண்ணியிருக்கிறோம். அது பெரும்பாலும் தேர்தல் நடைபெறும். அப்படி நடைபெறுகிற போது உங்களுக்கெல்லாம் அழைப்பு முன்னதாக அனுப்பப்பட்டு வந்து கலந்து கொள்ளலாம். அப்படி போயிட்டா அங்கேயே இருப்பதில்லை. அடுத்த 2 நாள்ல ஆடி சுவாமிக்கு திருவிழா, அடுத்த 2ஆம் நாள்ல வருது. அங்க அன்பர்கள் கேட்டார்கள், ஐயா 19ஆம் தேதி அங்க விழா பட்டா அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து அங்கே இருப்பீங்களா? இருக்கணும்தான். ஏன்னா சென்னைக்கும் போகணும். இடையில பார்த்தீங்கன்னா 2ஆம் நாளே நம்ம ஆடி சுவாதி வருது. அதனால ஆடி சுவாதிக்கு திருநாவூர் போனோம். அடுத்த நாள் சுந்தரர் விழாவுக்காக திருக்கோவில் வரணும்னு சொல்லியிருக்கேன். அதனால அங்கேயும் இங்கேயுமாக இருப்பேன். ஒரே அங்கே இப்போ இங்கேயும் அங்கேயுமாக இருக்கேன், இப்போ அங்கேயும் இங்கேயுமாக இருக்கேன். அதனால நீங்கள் யாரும் வருத்தப்பட தேவையில்லை. இன்றைக்கு கூட நம்ம நண்பர்கள் கொண்டு எங்கள் வீட்டில் போகிறப்போ அந்த உஷா அவங்களாம் கண்ணீர் விட்டு நீங்கள் எங்களை விட்டு போகல, ஒரு நாள் விட்டு போவேன். அது திருவருளாக அமையும். தோற்றம் உண்டே மரணம் உண்டு, பிறப்பு உண்டே இறப்பு உண்டு, தோன்றுகிற பொருள் மறையும், மின்னல் தோன்றும் உடனே மறையும். நாமெல்லாம் தோன்றி பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொஞ்ச நாள் கழிச்சு போவோம். அதனால ஒரு நாள் பிரிவு வரதான் செய்யும், வராமல் இருக்க முடியுமா? பிரிவு என்பது தவிர்க்க முடியாது. அதனால நான் பிரிந்து விட என்னை கருத வேண்டியதில்லை. அதனால அதுக்காக வருத்தப்பட வேண்டியதில்லை. அந்த உஷா வந்தால் நான் தொலைபேசியில் பேசுகிற போது நீங்கள் இந்த முறை திருமண வருகையா, எங்கள் வீட்டு கட்டாயம் தேர்ந்து எழுது, நீங்கள் கட்டாயம் வர வேண்டும். ஏமா அதோட வராத போய் போகிறேன் அப்படின்னா, இல்லைங்க நீங்கள் அங்கே போயிட்டா அங்கெல்லாம் வர முடியுமா, திருப்பி வருவீங்களான்னு தெரியல. அப்படி ஒருபோதும் எண்ணம் இல்லை. பல இடங்களுக்கும் சென்று கொண்டுதான் இருப்பேன். அதனால மடம் என்று அமைய வேண்டும் என்று அப்பா எண்ணினார். அது திருவருள் அதை நடத்துகிறதை கொடுத்து அது நிறைவேறுகிற காலம் வந்திருக்கிறது. அவ்வளவுதான். அதனால எங்கே நீங்க தீக்கு பெற்று பண்ணீங்கன்னு கேட்டா
நாங்கள் தமிழ் சைவ ஞான திருமணத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிற அந்த நெஞ்சு உரம் நமக்கு வேண்டும். இப்போ எங்க பெற்றீங்கன்னா அந்த ஒளியாசி கிட்ட பெற்றுக்கொண்டேன், அவர் யார்கிட்ட பண்ணினார், அவங்க அப்பா கிட்ட பண்ணினார், அவர் யார்கிட்ட பண்ணினார், அழகிட்டு பண்ணினார், அவர் யார்கிட்ட பண்ணினார், மரபடி பண்ணினார். இதெல்லாம் சேர்த்து சைவ தமிழ் சைவ ஞான திருமணம் என்ற அமைப்பிலே நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிற ஒரு சூழல் எதிர்காலத்தில் அமைய வேண்டுமானால் அந்த மடம் அமைவது கட்டாயம். அதனால அதுக்காக ஒரு மடம் அமைகிறது. அதுக்காக மடத்திலேயே நான் கைவிடும் போயிருக்கேன். பெரும்பாலும் வந்து கொண்டுதான் இருப்பேன் என்பதை எல்லோருக்கும் தெரிவித்துக் கொண்டு எல்லோருக்கும் என்னுடைய வாழ்க்கையை பாராட்டை சொல்லி ரொம்ப சிறப்பாக என்னுடைய வழிபாட்டுக்கு பின்னாலே ஒரு உரை 3 ஆண்டுகள் திருவுருள் பயன், அதனுடைய பயனாக வைத்த பெரிய புராணம் என்று தொடர்ந்து நடைபெறும். அடுத்த மாத வழிபாட்டில் கலந்து கொள்ளும். ஒவ்வொரு மாதமும் இதுபோல நீங்கள் திரளாக வந்து கலந்து கொள்ள வேண்டும். நான் வரவில்லை என்று கவலைப்படாமல் ஐயாவும் இருக்கிறார் என்று கருதி வந்து வழிபாட்டில் கலந்து கொள்ள வேண்டுமா என்போடு கேட்டுக்கொண்டு அருமையான இந்த வழிபாட்டில் கலந்து கொள்ள நமக்கெல்லாம் உணவு படைக்கின்ற பொறுப்பை செய்திருக்கிற ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய நிஜார்த்த நன்றியையும் பாராட்டையும் வாழ்க்கையும் சொல்லி இதற்கு ஏற்பாடு செய்து உடனிருந்து செய்த நம்முடைய சுந்தரம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்க்கையை சொல்லி அவருடைய மகாலிங்க ஐயா அவர்கள் தாய்மார்கள் திருநாவுக்கரசு அவர்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையை சொல்லி அனைவருக்கும் நிஜார்த்த வாழ்த்தையும் பாராட்டை சொல்லி இந்த 463வது மாதாந்திர வழிபாட்டை இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம். எல்லோருக்கும் உணவு தயாராக இருக்கிறது. உணவை ஏற்றுக்கொண்டு அவரவர் இல்லம் சார்ந்து அடுத்த மாத வழிபாட்டில் கலந்து கொள்ள வேண்டுமா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். வான்முகே வளாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் போன்முறை அரசு செய்க, உரைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நல்குணம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அருள் தரும் கொடியடை நாயகம்மையுடனாய திருமுல்லைவாயில் மாசிலா மணீஸ்வர தனிகள் போற்றி போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, கம்பலம்